பனானா பேன்கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். பட் இது வந்து கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன். நம்ம வந்து மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். அண்ட் ஒயிட் சுகர் சுத்தமாக சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பனானாவை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னோடய பொண்ணு நான் தான் மேஷ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து உட்காந்துருந்தா. இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அவள் நகரவே இல்லை. ஸோ ஓகேன்னு அவங்களையும் கம்பெனிக்கு கூப்பிட்டாச்சு. ஒரு பனானாவை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து 2 எக் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை, அது கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு, சாரி காலையிலேயே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ வந்து 1 கப் கோதுமை மாவு அதை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர். இது வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு செய்யணும் அப்படின்னா இது 2மே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு பனானாலே வந்து நல்ல அந்த ஃப்ளஃபி டைப் வந்து வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டிங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக செய்யணுன்னா பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக, அதிகமாக வேண்டாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், என்னது வந்து கொஞ்சம் உடனே செய்யறதுனால கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. பட் நீங்கள் செய்யும் போது காய்ச்சி ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் தேவையான அளவு போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதில் வந்து இதை இந்த சைஸ்க்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பனானா ரொம்ப போட்டு மேஷ் பண்ணிடாதீங்க. அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டபுள் சைட் போட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள்.